அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அந்த நிருபத்திலிருந்து பவுல் நாம் சரீரத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அவர் எப்படி நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் பேசுகிற அந்த சத்தியத்தை நாம் கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அந்த 2 நிருபத்திலே ஆவியானவர் பவுல் மூலமாக 3 இடத்திலே நாம் எப்படி தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்ற அந்த சத்தியத்தை பேசுகிறார். முதல் 2 இடத்துல சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நாம் இதுக்கு முன்பு தியானித்து முடித்து விட்டோம். 1 கொரிந்தியர் 3:16 வசனத்திலும் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனத்திலும் ஆவியானவர் எப்படி நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், நாம் அதனால் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தை நாம் தியானித்து முடித்து விட்டோம். இப்பொழுது 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே ஆவியானவர் பவுல் மூலமாக 3வது இடத்திலே அவர் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற அந்த 3வது சத்தியத்தை நாம் என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. தேவ பிள்ளைகளே, இங்கே ஆவியானவர் மறுபடியும் பவுல் மூலமாக கொரிந்து சபைக்கு பரிசுத்தமாய் இருக்கிறது குறித்த இன்னொரு சத்தியத்தை போதிக்கும்படி திரும்பவும் ஆவியானவர் என்ன செய்கிறார், இங்கே பவுல் மூலமாக திருச்சபைக்கு எழுதும் போது எப்படி நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், எப்படி தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை சொல்லுகிறார். எவ்வளவு அழகா இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே என்ன செய்கிறாராம், உலாவுகிறாராம் பாருங்க. இந்த சத்தியத்தை ஆவியானவர் பவுலுக்கு பாருங்க பழைய ஏற்பாட்டில இருந்து தான் கற்றுத்தருகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது பாருங்க கர்த்தர் மோசேயின் மூலம் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்பா, நான் உங்களுடைய பாளையத்தின் நடுவில் என்ன செய்யற வாசமா இருக்கிறேன், அதனால நீங்க என்ன செய்யணும், பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி பாருங்க பரிசுத்தத்தை குறித்து லேவியராகும் புஸ்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதிகமாக என்ன செய்யப்பட்டது, கற்பிக்கப்பட்டது பாருங்க. இப்போ பவுல் அங்கே ஆவியானவரால் அங்கிருந்து அந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டு இப்போ புதிய ஏற்பாட்டு சபைக்கு அந்த சத்தியத்தை என்ன செய்யறாரு, எழுதுகிறார். என்ன சொல்லுகிறாரு, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு கட்டடத்துல தேவன் வாசமாயிருந்தார். ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் மனுஷரால் கட்டிய கட்டடங்களில் அவர் வாசமாயிருப்பதில்லை. அவர் எங்கே வாசமாயிருக்கிறார், நமக்குள்ளே என்ன செய்கிறார், வாசமாயிருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே என்ன செய்கிறார், உலவுகிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நாம் அவருடைய ஜனங்களா என்ன செய்கிறோம், இருக்கிறபடினால் இப்ப பாருங்க இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணி உலாவுகிறதுனால நாமளே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா என்ன செய்கிறோம், இருக்கிறதுனால
இப்போ இந்த இடத்துல எந்த காரியத்துல பரிசுத்தமாய் வாழும்படி எங்கே ஆவியானவர் அந்த கொரிந்து திருச்சபைக்கும் நமக்கும் எந்த காரியத்துல பரிசுத்தமா இருக்கும்படி நமக்கு இப்போ இந்த இடத்துல கற்றுத்தருகிறார். அத 14வது வசனத்துல இங்க பாருங்க, கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க எதை குறித்து, எந்த காரியத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கும்படி ஆவியானவர் இங்கே கொரிந்து சபைக்கு போதிக்கிறாரு பாருங்க. இங்க சொல்றாரு, நீங்கள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் என்னது பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லி இங்கே ஆவியானவர் பவுல் மூலமா சபைக்கு எழுதுறாரு. இதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே ஆவியானவர் மூலம் கற்றுக்கொண்ட சத்தியத்தை தான் இங்க புதிய ஏற்பாட்டு சபைக்கு பவுல் என்ன செய்கிறார், எழுதுகிறார் பாருங்க. அப்போ இந்த அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்ற வசனத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம உபாகமத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, செல்ல வேண்டியிருக்கு பாருங்க. அங்கே கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்தரிக்க போகிற அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அந்த கட்டளையை வாசிக்கும் போதுதான் நமக்கு இந்த 2 கொரிந்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிற வசனமும் நமக்கு என்ன செய்து தெளிவா விளங்கும் பாருங்க. வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் இப்ப பாருங்க, இப்போ 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, அதாவது அந்த கானான்ல உள்ள அந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம், அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கும் கொல்லாமலும் இருப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து உபாகமம் 7:4 நான் வாசிக்கிறேன். என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள், அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்ய போறாங்க, கானான் தேசத்தை சுதந்தரிக்க போறாங்க யோசுவா தலைமையில. இப்போ மோசே தன்னுடைய கடைசி பிரசங்கமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், ஒரு நீண்ட போதனையை இந்த உபாகமம் புஸ்தகத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறார். எதுக்கு போதிக்கிறாரு? ஏன்னா மோசே தலைமையில வந்த அந்த முதல் தலைமுறையினர், எகிப்திலிருந்து வந்த அந்த முதல் தலைமுறையினர் அவிசுவாசத்தின் நிமித்தம் ஏற்கனவே வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். இப்போ அவங்களோட பிள்ளைகள் என்ன செய்தாங்க, பெரியவர்கள் ஆயிட்டாங்க. இப்போ இவர்கள் என்ன செய்ய போறாங்க, யோசுவா தலைமையில கானானை சுதந்தரிக்க போறாங்க. மோசே கானான் தேசத்தினுடைய எல்லையிலே என்ன செய்ய போறாரு, மரிக்க போகிறாரு. அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, மோசே நியாயப்பிரமாணத்தை நினைப்பூட்டுகிறார். அப்போ நினைப்பூட்டும் போதுதான் இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அன்பான மக்களே, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர் உள்ள அந்த தேசத்தை என்ன செய்ய போறீங்க, சுதந்தரிக்க போறீங்க. சுதந்தரிக்கும்படியா நான் என்ன செய்ய போறேன், அந்த ஜனங்களெல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன். ஒப்பு கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களை முற்றிலுமாய் முறியடித்து அவர்களை என்ன செய்யுங்க, சங்காரம் பண்ணுங்க. நீங்க அவங்களோட என்ன செய்யக்கூடாது, உடன்படிக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல என்ன சொல்றாரு, நீங்க அந்த கானான் மக்களோட என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் கலவக்கூடாது.
உங்கள் குமாரத்திகளை அவங்க குமாரருக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கும்படி கொடுக்க கூடாது. அதே மாதிரி அவங்க குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு திருமணம் முடிக்கும்படி நீங்க என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். பாருங்க, இந்த கானானிய மக்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா, இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்திலே வாழுகிற ஒரு மக்களாக இருந்தாங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா பல நம்பிக்கை, மத நம்பிக்கை கொண்ட ஜனங்கள். அதாவது இவங்க மெய்யான தேவனை அறியவில்லை. இவர்கள் பல நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்கள் வழிபட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ரொம்ப மோசமான பாவங்களுக்கெல்லாம் பெயர் போன ஜனங்களா இருந்தாங்க பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு, முதல்ல கட்டளை கொடுத்துறாரு. எப்பா, நீங்க கானான் தேசத்தை சுதந்திரிக்க போறீங்க, சுதந்திரிக்கும் போது அந்த கானான் ஜனங்களை முற்றிலுமா என்ன செய்யுங்க, முறியடித்து அவங்கள அழிச்சிருங்க. அடுத்தது, நீங்க அந்த ஜனங்களோட என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் கலவக்கூடாது. உங்க குமாரத்திகளை அவங்க கானானியருடைய குமாரர்களுக்கு கல்யாணம் செய்யும்படி கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கானான் ஜனங்களில் உள்ள குமாரரை உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு கணவராக இருக்கும்படி கல்யாணம் முடிச்சு வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கட்டளையை என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனத்துல. அப்படி நீங்க செய்யும் போது என்ன ஆகும், நீங்க கானான் உள்ள ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து அவர்களுடைய குமாரத்திகளோ உங்க குமாரர் இருக்கும், உங்களுடைய குமாரரை அவங்களுடைய குமாரத்திக்கு இப்படி திருமணத்துல அந்த ஜனங்களோடு நீங்க ஒரு உறவிலே நீங்க நுழையும் போது என்ன ஆகும், அவர்கள் உங்களை என்ன பின்பற்றாதபடிக்கு என்ன செய்வாங்க, வழி தப்ப பண்ணிடுவாங்க. அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி உங்களுடைய இருதயத்தை திருப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், கர்த்தருடைய கோபம் உங்க மேல மூண்டு நீங்களும் அழிந்து போயிருவீங்க சொல்லி கர்த்தர் அவர்களை என்ன செய்யறாரு, எச்சரித்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்க என்ன செய்யக்கூடாது பாருங்க, தெளிவா சொல்றாரு. உங்கள் குமாரத்திகளை கானானிய குமாரருக்கு கொடுக்க கூடாது. அடுத்தது, உங்களுடைய அதாவது கானானிய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கும் என்ன செய்யக்கூடாது, கொல்லாமலும் இருப்பாயாக சொல்லி கர்த்தர் ஒரு தெளிவான கட்டளை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஆனா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் இந்த கட்டளையை என்ன செய்தாங்க, எப்பொழுதுமே மீறுகிறவர்களா தான் என்ன செய்தாங்க இருந்தாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யோசுவா தலைமையில கானான் தேசத்தை சுதந்திரித்த பிறகு, யோசுவாவின் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களை எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் இஸ்ரேல் ஜனங்கள் செய்தார்கள். என்ன செய்தார்கள், கானானிய குமாரத்திகளை தங்கள் குமாரருக்கு மனைவியாக கொண்டார்கள். அடுத்தது, அவர்களுடைய குமாரத்திகளை, அதாவது கானானிய குமாரத்திகளை தங்கள் குமாரருக்கு மனைவியா இருக்கும்படி என்ன செய்தாங்க, கொண்டார்கள். இதன் நிமித்தம் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி பாகால்களை சேவிக்கிறவர்களாக மாறி, இதனால் பாருங்க பல முறை தண்டனைக்கு உட்பட்டார்கள். இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு யாருன்னா பாருங்க, சாலமோன் ராஜா தான். பாருங்க, சாலமோன் ராஜா தான் இந்த பாவத்துக்கு ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டாக என்ன செய்கிறார், இருக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாலமோன் ராஜா அவர் பாருங்க, ஒரு கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தர் அவருக்கு மிகுதியான ஞானத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நாட்கள்ல இஸ்ரேல் தேசமே ரொம்ப மிகுதியா என்ன செய்யப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் தலைமையிலே தேவனுக்கென்று சொல்லி எருசலேமில் ஒரு பெரிய மகிமையான தேவாலயம் கட்டப்பட்டது. கர்த்தர் தேசத்தை மிகவும் ஆசீர்வதித்தார். தாவீதின் நாட்கள் எல்லாம் ஒரே யுத்தமா இருந்துச்சு. ஆனா சாலமோனின் நாட்கள்ல
பரிபூர்ண சமாதானம் தேசத்துல என்ன செய்தது இருந்தது பாருங்க. இப்படியாக சாலமோனின் நாட்களில் தான் கர்த்தர் இஸ்ரேல் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததியாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் பாருங்க சாலமோனின் நாட்களில் பரிபூர்ணமாக என்ன செய்தது நிறைவேறிற்று. இப்படியாக சாலமோன் பாருங்க எல்லா விதத்திலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்நாளின் முடிவுல என்ன பண்ணிட்டாரு, இந்த உபாகமும் 7 கர்த்தர் சொன்ன கட்டளை என்ன செய்தார், மீறிட்டார். வாசிக்கிறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதி யாரான அநேக ஸ்திரீகளின் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாய் இருந்தான். இப்ப 4வது வசனம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்க உபாகமும் 7 கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார், ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தாரு, நீங்க கானான் தேசத்தை சுதந்திரிச்ச பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது, கானானிய பெண் பிள்ளைகளையோ குமாரர்களையோ உங்க பிள்ளைகளுக்கு மனைவியாவோ கணவராக இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, நீங்க கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துருந்தார். ஏன்னா அப்படி செஞ்சீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களை என்னை விட்டு விலகி போகும்படி என்ன செய்வாங்க, உங்க இருதயத்தை திருப்பிடுவாங்க. அப்ப நீங்க அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப என்ன ஆயிரும், நீங்க பாவத்துக்குள்ள விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களை எச்சரித்திருந்தார் மோசையை கொண்டு. ஆனா சாலமோன் ராஜா பாருங்க, எல்லா விதத்திலும் அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணிருச்சு, அவருடைய இருதயம் மனமேட்டிமையாகி பாருங்க, கர்த்தர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவர் பாருங்க, இஸ்ரேல் தேசத்துல தனக்கு மனைவி கொண்டது மட்டும் இல்ல, அவர் பாருங்க இஸ்ரேல் தேசத்தின் அண்டை தேசங்களாகிய மோவாபியர் அம்மோனியர் இப்படி பல தேசத்து பெண்கள் மேல் ஆசை வைத்து அவர்களை தனக்கு மனைவியாக கொண்டது நிமித்தம் அந்த ஸ்திரீகள் சாலமோனின் இருதயத்தை என்ன செய்தாங்க, கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி அந்த மனைவிகள் எல்லாம் சாலமோனின் இருதயத்தை என்ன செய்தாங்க, கெடுத்துட்டாங்க. அதன் நிமித்தம் சாலமோன் தன் தேவனாகிய கர்த்தரை தன் தகப்பனாகிய தாவீதை போல் உத்தமமா பின்பற்றாம சாலமோன் தன்னுடைய வயதான காலத்துல பாருங்க கர்த்தரை விட்டு என்ன செய்கிறாரு, வழி விலகி போகிறார். காரணம் என்ன பாருங்க, அவர் கானானிய ஜனங்கள் மத்தியிலிருந்து மற்ற தேச ஜனங்கள் மத்தியிலிருந்து, அதாவது கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியிலிருந்து தனக்கு மனைவி கொண்டபடினால அவர் பாருங்க கர்த்தரை விட்டே வழி விலகி போகிற ஒரு பரிதாபமான காரியம் அவர் வாழ்க்கையில் என்ன செய்தது, நடந்தது. பாருங்க எவ்வளோ ஒரு வேதனை பார்த்தீங்களா. பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் இந்த மோசையின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்டளையின் அடிப்படையில தான் இப்போ பவுல் என்ன செய்கிறாரு, கொரிந்து சபைக்கு என்ன செய்கிறார், எழுதுகிறார். பாருங்க கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை பாருங்க. கொரிந்து பட்டணம் என்பது இந்த கானானிய ஜனங்களை போன்ற ஒரு கலாச்சாரம் கொண்ட பட்டணம் தான். பாருங்க அங்கே அவர்கள் பலவிதமான நம்பிக்கை, மத நம்பிக்கைகள் இருந்தது. அது மட்டும் இல்ல, அவர்கள் பாருங்க கானானியரை போல பல வழிபாடுகள் கொண்ட ஜனங்களா இருந்தாங்க. அப்போ அதனாலதான் பாருங்க இங்கே பவுல் என்ன செய்கிறாரு, கொரிந்து ஜனங்களுக்கு
இந்த சாலமோனினுடைய வாழ்க்கை எல்லா பழைய ஏற்பாட்டு வேத வசனங்களின் அடிப்படையில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட அந்த காரியங்களின் அடிப்படையில தான் இப்போ கொரிந்து சபைக்கு என்ன செய்றாரு, எழுதுறாரு. என்ன சொல்றாரு? அன்பு கொரிந்து பட்டணத்துல தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணிடாதீங்க, சாலமோனை போல பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் பல முறை நடந்தது கொண்டது போல அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் என்ன பண்ணிடாதீங்க, திருமணத்துல பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஏன்? அதுக்கு காரணம் என்ன? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் தேவனால் ஒளியை பெற்றவர்கள். அவங்க இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய ஒளியின் ராஜ்யத்துல இப்ப என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் ஒளியா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருளுக்குள்ள என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த கானான் ஜனங்களை போல அவர்களும் இருளுக்குள்ள என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனாலதான் பாருங்க, கர்த்தர் இங்க பவுல் மூலமாக பழைய ஏற்பாட்டுல மோசேயின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு இங்க ஆவியானவர் பவுல் மூலம் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? எப்பா, நீங்கள் திருமணம் செய்யும் போது ஆண்டவரை அறியாத இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோடு திருமணத்துல என்ன செய்யாதீங்க, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஏன் அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, எப்படி சாலமோன் உடைய இருதயம் கர்த்தரை பின்பற்றுவதிலிருந்து வழி விலகும்படி அவனுடைய மற்ற தேசத்து மனைவிமார் எப்படி செய்தாங்களோ, அதே போல கர்த்தரை அறியாதவர்களை நீங்கள் திருமணத்திலே பாருங்க, நீங்க இணைக்கப்படும் போது என்ன ஆகுது, அவர்கள் உங்களை கர்த்தரை பின்பற்றுவதிலிருந்து, இயேசுவை ஆண்டவராய் பின்பற்றுவதிலிருந்து அவர்கள் உங்களை வழிவிலக என்ன செய்து விடுவார்கள். அப்போ அப்படி செய்யும் போது நீங்க என்ன செய்வீங்க, கடைசியில பாருங்க, உங்க வாழ்க்கை நீங்களும் சாலமோனை போல கர்த்தரை விட்டு வழி விலகி கடைசியில பாருங்க, உங்கள் வாழ்க்கை வீணா என்ன செய்துவிடும், போய்விடும். நீங்கள் மிகுந்த நஷ்டத்தையும் வேதனையும் என்ன செய்வீர்கள், அடைந்து விடுவீர்கள். அதனாலதான் கர்த்தருங்க சொல்றாரு பாருங்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் எனது பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஏன்? அவிசுவாசிகளுடன் விசுவாசிகளுக்கு பங்கேது, ஐக்கியம் ஏது? அப்படி செய்வோமானால் பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய நஷ்டத்தை தான் என்ன செய்யும். சாலமோனின் வாழ்க்கையில நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய நஷ்டத்தையும் வேதனையும் தான் என்ன செய்யும், கொண்டு வரும். எல்லாவற்றுக்கு மேலாக நம் கர்த்தரை விட்டே வழி விலகி போய் கடைசியில ரட்சிப்பை இழந்து நரகத்துக்கு போக வேண்டியதா என்ன செய்யற ஆயிரும் பாருங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அந்நிய நுகத்தில், அதாவது கர்த்தரை அறியாதவர்களை நீங்கள் திருமண உறவின் மூலம் பிணைக்கப்படாதிருக்கும்படி நமக்கு என்ன செய்கிறார் கர்த்தர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் கட்டளையிட்டது போல இங்கே புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு என்ன செய்கிறாரு, கட்டளை கொடுக்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குமாரர் குமாரத்திகளை எதிர்காலத்தில் அவர்களுக்கு திருமணம் செய்யணும் நீங்க பாருங்க, அந்த காரியத்தை நினைக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என் பிள்ளைகளை நான் நல்ல ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் என்ன செய்வேன், திருமணம் செய்து கொடுப்பேன். என் பிள்ளைகளை அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படும்படி நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒரு ஆழமான தீர்மானத்தை கர்த்தருக்குள் எடுக்கும்போது பாருங்க, தேவ பிள்ளைகளை நீங்கள் அப்போ சந்ததியாய் கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாக உங்கள் குடும்பம் என்ன செய்யும், இருக்கும். கர்த்தரும் உங்கள் குடும்பத்துல என்ன செய்வாரு, மகிமைப்படுவார். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தோம், திருமணத்தில் உங்கள் பிள்ளைகளை அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படும்படி நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றார், அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். நீங்க என்ன செய்யணும், கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்கணும்.
மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இப்படி நான் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி, ஆண்டவரே இப்பொழுது ரட்சிக்கப்படாத என்னோட மருமகள், ரட்சிக்கப்படாத என்னோட மருமகன், அல்லது நீங்கள் உங்க சொந்த வாழ்க்கையில கூட நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தோம், தெரிஞ்சே ரட்சிக்கப்படாதவங்களை நீங்க திருமணம் பண்ணியிருந்தா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே ரட்சிக்கப்படாத என் மனைவி, ரட்சிக்கப்படாத என் கணவன், நீங்க ரட்சிங்கப்பான்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்வில வெளிப்பட்டு பாருங்க, ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்ப நபரை அவர் கண்டிப்பா என்ன செய்வார்? ரட்சிப்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தான் நாம் சேவிக்கிறோம். ஆதலால் இன்றைக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இனி உங்கள் குடும்பத்திலே திருமணத்துல யாரும் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி அர்ப்பணிங்க. ஏன்னா தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவுகிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் திருமண காரியத்திலே தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறப்பா, அந்த நாளிலே எங்களோட பேசிய அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் ஜீவனுள்ள தேவனோட ஆலயமா இருக்கிறதுனால ஆண்டவரே, நாங்க எங்களுடைய குடும்பத்திலே திருமண காரியம் என்று வரும்போது எங்களுடைய பிள்ளைகள் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த தேவ திட்டம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல ஆண்டவரே பதியட்டுமப்பா. சாலமோன் இந்த காரியத்திலே ஆண்டவரே தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே போனதுனாலதான் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போனார், தன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போனார். ஆண்டவரே, இதை அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் உணர்ந்து இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நாளைக்கு நான் திருமணம் முடிக்கும் போது என் பிள்ளைகளை நல்ல ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ஆழமான தீர்மானத்தை எடுக்க இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. அதே போல் திருமணமாகாம இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் திருமண வயதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும். நான் என் வாழ்க்கையில திருமணம் செய்யும் போது நான் ரட்சிக்கப்பட்டவர்களை தான் திருமணம் பண்ணுவேன்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை இன்னைக்கு திருமணம் செய்த பிறகு ரட்சிக்கப்பட்ட கணவனோ மனைவிக்கா ஜெபிக்கிறோம், ஐயோ என்னுடைய கணவர் மனைவி ரட்சிக்கப்படலையே அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களை ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய கிருபை அவங்க குடும்பத்திலே வெளிப்படட்டும். ரட்சிக்கப்படாத அந்த கணவர் அந்த மனைவி ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் நீர் வழி நடத்துவீராகப்பா. வழி நடத்துங்க. நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லது சிலர் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய அந்த கட்டளை தெரிந்திருந்தும் ஆண்டவரே அந்நிய நுகத்திலே அவர்கள் பிணைக்கப்பட்டிருந்தால் இந்த நாளிலே அவர்களுடைய பாவத்தையெல்லாம் நீ மன்னித்து ரட்சிக்கப்படாத அந்த கணவனை, ரட்சிக்கப்படாத மனைவியை கர்த்தர் இந்த நாளிலே நீ ரட்சிப்புகளை நடத்தும்படி நீங்க அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதன் மூலம் குடும்பங்கள் தேவனுடைய ஆலயங்களாக, தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையாக ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.